வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தகவல் என்னான்னு பார்த்தீங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு லோ காஸ்ட் மருந்து சொல்லுங்கள், வேறு ஏதாவது மருந்து சொல்லுங்கள், என்ன துளிர் அடிக்கணும் அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் முழுக்க இந்த வீடியோவில் வந்து எம்என் மிக்சரு மைக்ரோ ஃபுட்டு இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்என் மிக்சர் சொல்கிற அந்த கான்செப்ட்டு ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறீங்களோ அப்படிங்கிறது தான் தோணுது. எம்என் மிக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் துளிர் வரல, அரும்பு வரல அப்படின்ற ஒரு பேச்சுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, பூச்சிக்கும் புழுக்கும் என்ன மருந்துங்கிறது நாம் ஏற்கனவே பல பதிவு நம்ம போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க யாராவது நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படின்னு, சப்ஸ்கிரைபர் பண்ணாத யாராவது நண்பர்கள் இருக்கீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருக்கீங்க, அந்த வீடியோ நீங்கள் தவற விட்டிங்கன்னா இந்த கடந்த ஒரு 7 நாள் போட்டிருக்க வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டடாக கிடைக்கும். அதாவது லோ காஸ்ட் மெடிசன் என்ன, ஹை காஸ்ட் மெடிசன் என்ன, அதனோட கெமிக்கல் பேர், மருந்தோட ஃபோட்டோ, இது எல்லாமே நான் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் ரிப்பீட் பண்ணேன்னா மறுபடியும் அது பெரிய வீடியோவாக போய் முடியும். நான் எம்என் மிக்சர் மட்டும் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தோட்டம் வந்து சரியாக துளிர் வந்து எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. பூவோட ரேட்டு கூட பார்த்திங்கன்னா 600 இன்றைக்கி ரேட்டு கூட 600 700 போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் பூ அதிகமாக வந்தால் நமக்கு லாபம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, துளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எம்என் மிக்சரு இந்த வீடியோடைய இறுதி பகுதியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கு. 200 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ, ஓகேங்களா. 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ஸ் பிராண்டில் வர்ற நாவரிஷ் வந்து பார்த்திங்கன்னா 360 வரும் 1 கிலோ. நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேங்க் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 லிட்டர் வரும். 100 லிட்டர் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 100 ml 200 ml போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலக்காமல் நீங்கள் வந்து 10 லிட்டருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் போடுங்க. 10 லிட்டருக்கு 50 கிராம். அந்த 200 லிட்டர் அந்த இதுவே மறந்துடுங்க. ஏன்னா அது வந்து ட்ரின்ச்சிங்காக சொல்லியிருக்காங்க. நம்ம செடிக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற காரணத்தினால ஒரு 50 கிராம் போடுங்க. அதேமாரி ஃபேண்டா ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 கிராம் போடுங்க. போரான் ஒரு 25, சல்ஃபர் வந்து 25. இதை நீங்கள் 4 போட்டு நீங்கள் அடித்து நீங்கள் துளிர் வரலைன்னா நீங்கள் கேளுங்க. துளிர் வரலைன்னா நீங்கள் கேளுங்க. ஃபேண்டா ப்ளஸ்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன், அமினோ ஆசிடோட வேலை என்ன, நெட்டில் நீங்கள் சும்மா ஒரு கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அது என்ன வேலை செய்யுன்றது உங்களுக்கு சொல்லும். ஆக ஒரு எம்என் மிக்சரில் என்ன இருக்குது, காப்பரு, ஜிங்க்கு, மெக்னீசியமு, மேங்கனீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போரானு, இதில் எல்லா கலவையும் அதில் கலந்துருக்கு. அதேமாதிரி சல்ஃபர் தனியாக கொடுக்குறோம். நம்ம சல்ஃபரோட முக்கிய பங்குங்கிறது நீங்கள் அதையும் கூகுளில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு புரிதல் வரும் இல்லைங்களா. சல்ஃபர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், க்ரோத் பிளான்ட்டு க்ரோத் ப்ரொமோட்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஈல்டு, ஃப்ளவர் செட்டிங்கு, எல்லா வேலையும் பண்ணுங்க. அது என்பிகே வேணுமா, என்பிகே வாங்கி அதுவும் அதே வேலை தான் பண்ணும். அப்போது நம்ம இந்த அடிக்கிற மருந்து எல்லா மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தேவை துளிர் இல்லாமல் பூ வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கற்பனை. அது வந்து கற்பனை. துளிர் வேணும் செடிகளில் வந்து துளிர் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி துளிர் வேணும். சும்மா ஏதோ ஒரு 100-200 துளிர் வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பூ வரப்போகுது. அடி பாகத்திலிருந்து அடி நுனி வரைக்கும், சரிங்களா, அடி பாகத்திலிருந்து செடியோட நுனி வரைக்கும் நமக்கு துளிர் வரணும். அரும்பு கட்டுது அப்படின்னா குனிஞ்சு பறிக்கணும். அரும்பெல்லாம் கீழே இருந்து குனிஞ்சு பறிக்கணும். மேலே நுனியில் அரும்பு வந்துட்டு அதை பறிச்சுட்டேன், அது பூ வந்து வரல அப்படின்னா வராது.
அடியிலேருந்து அப்படியே அந்த ஒரு செடி நின்று பறிக்கிறோம் அப்படின்னா, அப்படியே இந்த உள்ளங்கை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பூ பறிச்சிங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு 20 கை பூ வரும் அந்த மாதிரி. நம்ம தோட்டம்லாம் நம்ம வந்து ஒரு செடியில் பறிக்க ஆரம்பித்தோம்னா, அது பறித்து அடுத்த செடி போகிறதுக்குள்ளே எப்பாடான்னு ஆகிடும். பூ வர்றது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், அப்படி ஒரு டயர்ட் ஆகிடும் நமக்கு. அப்படிலாம் பூ வரணும், புரியுதுங்களா? இந்த மூலையில் நின்று பார்த்து அந்த மூலையில் பார்த்தோம்னா, வெள்ளை பனி வந்து மேலே போத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளை துணி எடுத்து போத்துற மாதிரி இருக்கும் நம்ம செடிங்கள்லாம் சீசன் டைம்லாம். அப்படி இருக்கும் பூ, தப்ப தப்ப தப்பன்னு இருக்கும் பூ. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காரணம் இதுதான். இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிறப்பாக பண்ணணுங்க. நீங்கள் வாரத்தில் 2 தடவை இந்தமாதிரி அடித்து பாருங்களேன். மருந்து செலவு கொஞ்சம் ஆகும் தாங்க. ஆகும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 தடவை அடித்து பாருங்களேன் செடியில். அப்பாண்டு பிச்சின்னு வரும் துளிரெல்லாம். துளிர் வந்துட்டாலே பூ வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு துளிருக்கு ஒரு அரும்பு கட்டியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, துளிர் வர அந்த நியூட்ரிஷன் தான் அரும்புக்கும் பயன்படும். நியூட்ரிஷன் இல்லாத பத்தலை, நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு 1.5 கிலோ பூ ஏறும். இன்றைக்கி ஒரு 10 கிலோ பூ பறிக்கிறோம், நாளைக்கு 12 கிலோ பூ வரும் எனக்கு. அடுத்த நாள் 14 வரும், 16 வரும், 18 வரும். எப்படி? அப்படி டப்பு 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 டப்புன்னு ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அப்படி ஏறினே இருக்கும். ஏன்னா டோஸு கொடுத்துக்கினே இருக்கணும். பின்ன 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 நம்ம கொடுத்துக்கினே இருக்கணும் டோஸு. கொடுக்க தான் செடி வந்து என்ன பண்ணணும்னா தேவையான நியூட்ரிஷன் எடுக்கும். ஏன் அதுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் வருது அப்படின்னா, மல்லி வந்து டெய்லி ப்ரொடக்ஷனு ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென்னை வந்து மாதம் ப்ரொடக்ஷனு, மாங்காய் வந்து சீசனுக்கு ப்ரொடக்ஷனு. அப்போது எப்போ மாங்காய் வந்து சீசன் வருமோ அப்போ தான் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்தோ அடி மருந்தோ உரமோ யூரியாவோ இல்லை ஆர்கானிக்கில் பண்ணுறவங்க வந்து சாணி குப்பைலாம் போடுவாங்க. ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கின விவசாயி இருக்காங்க பாருங்கள், அது வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தென்னை மரம் சொல்லுவாங்க, ஒரு இந்த சீசன் இந்த வருஷம் தண்ணி இல்லாமல் காய்ஞ்ச மரம் அடுத்த வருஷம் ஈல்டில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா. அப்படிலாம் இருக்குது. அப்போ தென்னை விவசாயம் நம்ம பண்ணுறோம், இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க. மாதம் ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா உரம் வச்சுருவாங்க அதுக்கு, செயற்கை முறையில் பண்ணுறவங்க. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் ஆட்டு எருவு கொட்டி வச்சுருக்கேன். நான் 10 ட்ராலி 20 ட்ராலின்னு டிப்பரு எடுத்துன்னு வந்து போட்டு விட்ருவேன். மழை செடியாண்ட மரத்தான கொண்டு போய் போட்டு விட்ருவேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபர்டிலைசர், அதாவது கெமிக்கல் கிடையாது, பயோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபல்விக்கு, ஹியூமிக்கு, சீவீடு, அமினோ இந்த மாதிரி உரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா கூட போதும் தான். ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி கொடுத்தா போதும். என்ன பண்ணுவோன்னா இதில் ட்ரிப்பில் வந்து விட்ருவேன். அந்த ட்ரிப்பில் விட்டதுனால நமக்கு அந்த பயோ ஃபர்டிலைசர் போய் என்ன பண்ணுதுன்னா மண்ணோட வளம் பெருக்கும். மண்ணோட வளம் பெருக்கும்போது இயற்கையாக அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மைக்ரோ ஆர்கானிசமோட வேலை என்ன, அந்த மண்ணில் இருக்கிற சத்தை வேருக்கு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி மாற்றி தர்றது தான் மைக்ரோ ஆர்கானிசம். கரையான்லேருந்து மண்புழு வரைக்கும் இதான் வேலை பார்க்கும். அது போக கண்ணுக்கு தெரியாத கோடி நுண்ணுயிர்கள். மல்லியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்கில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், எடுபடாது. அதனால தான் நம்ம கெமிக்கல் தரோம். அந்த கெமிக்கல் என்ன தரோம் அப்படின்னா, கீழே வந்து ஃபேக்டாம்பாஸு ஆல்-16 தரோம், டிஏபி யூரியா தரோம். மேலே நான் வந்து சொன்ன மாதிரி மைக்ரோ ஃபுட்டு, எம்என் மிக்ஸ், இது போரானு, சல்ஃபரு, என்பிகே மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். அது போக பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். நல்லா பூ வர்றதுக்கு டபுள் யூஸ் பண்ணுறோம். துளிர் வரத்துக்கு ஃபென்டா ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம, இல்லையா? அப்போது மண் கெட்டுடாதா? கெட்டுடும். இயற்கை முறையில் கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். செயற்கை முறை தான் கொண்டு வர மாதிரி சூழல் இருக்குது. ஆக இதுதான் நிலவரம்.
இதில் இயற்கையில் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோட்ரமா, விரிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஈயம் கரைசல், பத்தில கஷாயம், இது எல்லாமே இருக்குது. பண்ணுங்கள் தாராளமாக. நான் பண்ணல. நான் அதுக்கு முயற்சி எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் செயற்கை முறையில் பண்ணால் தான் நம்ம ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க முடியுது தவிர, இயற்கை முறையில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாம் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இயற்கை முறையை தாங்க. எல்லாமே ஆட்டு எருவு, மாட்டு எருவு தான் கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதுதான் ஒரு எம்என் மிக்சரோட பேசிக் கான்செப்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நான் உண்மையாக நினைக்கிறேன். தவற விடாதீங்க. நல்ல சீசனு. நான் இன்னைக்கு கூட கடையில் பூ கடையில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி பொங்கல் வரைக்கும் 1 கிலோ 500, 600 வந்து குறையாதுன்ட்டாங்க. பூ வரல. நம்ம பூ மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அதுக்காக வெயிட்டிங் அவங்க கடையில். அது பெருமைகள்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி பண்ணுங்கள், எனக்கு பூ வருது, உங்களுக்கும் பூ வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முந்தா நேற்று ஒருத்தரோட தோட்டத்தில் போகிற வழியில் சும்மா தம்பி இறங்கி கேட்டிருக்காப்புல, தோட்டத்துக்குள்ளே கூட இல்லையா அவங்க. என்னங்க மறந்துட்டீங்கன்னா அதை கூட மறைச்சி வச்சுட்டாங்களாம். இப்படிலாம் விவசாயம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எவ்வளோ உண்மைக்காக வந்து நம்ம உங்கள்கிட்ட 100% உண்மை அப்படியே மனசார வந்து நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு காரணத்துக்காவது நம்ம சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்க்குறதோடு நிற்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் கொடுக்குற எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. நன்றி. வாழ்க வளமுடன்.